ஹலோ ரோபோட்ஸ், வெல்கம் டு தி ஷோ. டெக்னாலஜி அந்த ஷோவில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் ரிஜேஷ். இன்னைக்கு நிகழ்ச்சியில் நான் பார்க்க போகிறது என்னென்னா CRISPR. எஸ், டெக்னாலஜி தட் இஸ் யூஸ் டு கட் அண்ட் எடிட் ஜீன்ஸ். என்னன்றதை விளையாவரியாக பார்க்கலாம். லெட்ஸ் கெட் ஆன் வித் தி ஷோ. CRISPR அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா CRISPR-Cas9 இதுதான் CRISPRs அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த CRISPRன்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெச் ஆஃப் டிஎன்ஏ அண்ட் Cas9 பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோட்டீன். இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கிற ஜீன்ஸ் எடுத்து அதை கட் பண்ணி அதை மேனிபுலேட் பண்ணுறதுக்கான ஒரு டூல் தான் இந்த CRISPR டெக்னாலஜி. வியப்பாக இருக்குல்ல? எஸ், நான் உங்களுக்கு சொல்கிறேன்ல, ரோபோன்ட்டு நம்ம உடம்புல இருக்கிற பல விஷயங்களை எடிட் பண்ணி மேனிபுலேட் பண்ணலாம், ரீகோட் பண்ணலாம், என்கோட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. ஸோ இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணப்படுதுன்னா, அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் க்ராப் ஒரு ட்ரவுட் ரெசிஸ்டன்ஸாகோ, தண்ணி இல்லாதப்போ அழியாமல் இருக்கிறதுக்காக, இல்லை ஹியூமன்ஸில் ஒரு டிசீஸ் பரவிட்டு இருக்கு, அது டிசீஸ் பரவாமல் இருக்கிறதுக்காக, ஃப்யூச்சரில் ஒரு ஜென்ரேஷனுக்கு இந்த ட்ரைட்ஸ் வேண்டாம் அப்படின்னு நினைக்கும் போது அதை எடிட் பண்ணி மாற்றுறதுக்கு, இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு இந்த CRISPR டெக்னாலஜி யூஸ் பண்ணப்படுதுங்க. இதோட ப்ராமிஸே தான் இதோட பெரிய ஒரு கன்சர்னுமே. என்னென்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ வைட் ரேஞ்ச் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குற இந்த டெக்னாலஜி ஒரு எத்திக்கல் கன்சர்ன் ரேஸ் பண்ணுது. ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு தேவையான பல விஷயங்கள் நாம் இப்போ பண்ணி தாங்க ஆகணும். ரெனியூவபிள் ரிசோர்ஸஸாக இருக்கட்டும், கண்டிப்பாக ஃப்யூச்சருக்கு எனர்ஜி ரிசோர்ஸஸ் கண்டிப்பாக தேவை இல்லையா? அது இல்லாமல் அவங்களை சஸ்டெயின் பண்ண முடியாது. பட் மியூட்டேஷன்ஸ், இந்த ஜீன் எடிட் பண்ணி நடக்கிற மியூட்டேஷன்ஸ் தேவையா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி தாங்க. 2017 வரைக்குமே இது எப்படி ஒர்க் ஆகும், இது ஃபஸ்ட்டு என்ன அப்படின்றத நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்துச்சு. இது எங்கே டிரைவ் பண்ணுறாங்கன்னா, பாக்டீரியாஸ் கிட்ட இருந்தால் இந்த மாதிரி ஒரு மெக்கானிசம் எடுத்துகிட்டு வராங்க. பாக்டீரியா இது எப்படி யூஸ் பண்ணுதுன்னா, ஒரு ப்ரிவென்டிவ் லேயர், ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசமாக அது யூஸ் பண்ணுது. பாக்டீரியாவை ஏதாவது ஒரு வைரஸ் அட்டாக் பண்ணுதுன்னா, அதோட டிஎன்ஏவை இந்த CRISPR போய் அட்டாக் பண்ணி சாப்பிட்றோம். ஸோ இட் வில் டிஃபெண்ட் இட் செல்ஃப் அகெயின்ஸ்ட் எனி ஆன்டிபாடி. இதுதான் CRISPRோட பேஸ் டெக்னாலஜியே. இது 2017 வரைக்கும் ஹியூமன்ஸ்க்கோ இல்லை நம்மளுக்கு தேவையான விதங்களை எப்படி யூஸ் பண்ணலான்றது தெரியாமல் இருந்துச்சு. 2017 ஒரு பேப்பர் பப்ளிஷ் பண்ணுறாங்க. அந்த பேப்பரில் எப்படி CRISPR ஒர்க் ஆகும்ன்றதையும் காட்டியிருக்காங்க. CRISPR as a genome editing tool. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, நம்ம ஜீனை ட்ரிக் பண்ணுறாங்க. எப்படின்னா, ஒரு சுருக்கமாக சொல்லணும்னா, ஒரு பிளட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு ப்ரோட்டீன் எடுத்து, அதுக்குள்ளே இருக்கிற டிஎன்ஏ எடுத்து, அதுக்குள்ளே இருக்கிற அந்த ஜீனை எடுத்து இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த Cas9 பர்ஃபெக்டாக இந்த ப்ரோட்டீன் நான் சொல்லுங்களா, இது ஒரு சிசர் மாதிரி ஒர்க் ஆகும். எந்த இடத்துல கட் பண்ணுமோ அந்த ஜீனை கட் பண்ணி விட்டுரும். கட் பண்ணும்போது இப்போ நம்ம உடம்புல ஒரு கட் ஆகுதுன்னா, பாடியே அதுக்கான ரிப்பேர் மெக்கானிசம் எல்லாம் அனுப்பும் இல்லையா? அதே மாதிரி அந்த ஜீனுக்கும் இருக்கும். ஸோ அந்த ரிப்பேர் மெக்கானிசம் அனுப்பும் போது என்னென்ன மாற்றங்கள் தேவையோ நாம் அதில் என்கோட் பண்ணி விட்டுடலாம். இப்படி தான் எடிட்டிங் நடக்கலாம் அப்படின்றத அந்த பேப்பரில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு ஜீன் எடுத்துக்கிட்டால் அதை எடிட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோன்னா, அந்த ஜீன் எதனால் உருவாக்கப்பட்டிருக்குன்னு பார்க்கணும். ஒரு சீக்வன்ஸ் இருக்கும், மெசேஜஸும் இருக்கும். ஸோ எய்தர் சீக்வன்ஸை மாற்றி அந்த மெசேஜஸை நம்ம மேனிபுலேட் பண்ணலாம். இதுக்கு இவங்க ஒரு 3 ஸ்டெப் ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. எந்த டிஎன்ஏ ஸ்டாண்ட் இவங்க எடுக்கணுமோ அந்த டிஎன்ஏ ஸ்டாண்டுக்கு ஏற்றபடி 20 பேஸ் பேர்ஸ் ரெடி பண்ணிடுறாங்க. இது ஸ்டெப் 1. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, இந்த பேஸ் பேர்ஸ்க்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்கிற ஒரு RNA மாலிக்யூலை ரெடி பண்ணிடுறாங்க. அடுத்தது இந்த RNAவும் அந்த Cas9 அந்த ப்ரோட்டீனும் சேர்ந்து அந்த பேஸ் பேரில் எங்கே கட் பண்ணணுமோ கட் பண்ணி இவங்க நெசசரி எடிட்டிங் எல்லாமே பண்ணிடுறாங்க. இப்போது இந்த எடிட் பண்ணுறதே பார்த்திங்கன்னா ஒரு 2 மெத்தடில் பண்ணலாங்க. ஒன்று பார்த்திங்கன்னா, 2 இடத்துல ஒரு டிஎன்ஏவை கட் பண்ணி அந்த கட் பண்ண இடங்களில் மர்ச் பண்ண வைக்கலாம். இது மோர் எரர் ப்ரோன் மெத்தட். ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படி தேவையில்லை. இன்னொரு மெத்தட் என்ன ப்ரப்போஸ் பண்ணுறாங்கன்னா, கட் பண்ணி அது மெக்கானிசம் சுரக்கும் போதே அந்த இடத்துல நம்ம எடிட் பண்ணிடலாம். இதுதான் மோஸ்ட் எஃபிஷியன்ட் மெத்தட் அண்ட் ப்ராப்ளம்ஸ் எதுவும் வராது அப்படின்னு சொல்லி இவங்க ப்ரூவ் பண்ணுற மெத்தட் இதுதான். சரிங்க, CRISPRனா என்னென்னு பார்த்தாச்சு, அதோட யூசஸ் என்னென்னு பார்த்தாச்சு, எப்படி எடிட் பண்ணுறாங்கன்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு இதோட உபயோகங்கள் என்ன, இதோட லிமிடேஷன்ஸ் என்னன்றதையும் நம்ம பார்த்துடலாம். இப்போ இருக்கிற சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, முன்னாடி யூஸ் பண்ண டெக்னாலஜி டேலண்ட்ஸ் அதை விட CRISPR மோர் எஃபிஷியன்ட் டு யூஸ், ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ணலாம் அப்படின்றது சொல்கிறாங்க. ஒரு ரியல் டைம் அப்ளிகேஷன் பார்க்கணுன்னா, இப்போ நம்ம இந்த கடையிலாம் போனால் ப்ரோபயோட்டிக் கர்டுன்னு கிடைக்குது இல்லைங்களா? இட்ஸ் ஆல்சோ ஒரு வேரியண்ட் ஆஃப் இந்த CRISPR டெக்னாலஜி தான். ஸோ இந்த மாதிரி ப்ரோபயோட்டிக் திங்ஸ் இன் அக்ரிகல்ச்சர் ஃபீல்டாக இருக்கட்டும், டிசீஸ் தடுக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் தான் CRISPRோட மேஜர் அட்வான்டேஜஸ்.
பட் இதோட ட்ராபேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜெனோம் வேண்டலிசம் அப்படின்னு ஒரு டேர்ம் டிஃபைன் பண்ணுறாங்க. என்னென்னா நம்ம இன்டென்ட் பண்ணி கட் பண்ணுற டிஎன்ஏ சைடு இருக்கு இல்லைங்களா, அது நினச்ச இடத்துல கட் ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னப்பா Cas19 ப்ரோட்டீன் ப்ரிசைஸாக கட் பண்ணணும், நினச்ச இடத்துல கட் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லிட்டு கட் பண்ண இடத்துல கட் பண்ணாதா அப்படின்னு கேட்குறீங்களா? அதுக்கு தான் சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ப்ரிசிஷன் லெவலில் கட் பண்ணும்போது தேர் இஸ் அன் 80% சான்ஸ் அது ப்ரிசைஸாக கட் பண்ணும், ரிமைனிங் 20% ரிஸ்க் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, இதெல்லாம் மட்டும் இதோட ப்ராப்ளமானு கேட்டிங்கன்னா, இதில் என்னென்ன ப்ராப்ளம் வரும்னு நம்மளுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பர் பப்ளிஷ் பண்ணுறாங்க. சயின்டிஸ்ட் பல பேர் இதுக்கு எதிராக குரல் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இம்ப்ரிசைஸை கட் பண்ணுறது, அதை நினச்ச இடத்துல கட் பண்ண முடியாது, எடிட் பண்ணும்போது ப்ராப்ளம் வந்து மியூட்டேஷன் ஆகலாம், இல்லை ஒட்ட வைக்கும்போது ப்ராப்ளம் வரலாம். இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்ம ஃப்யூச்சர் ஜென்ரேஷனை எந்த மாதிரி ஒரு ஹாஸ்டைல் என்விரான்மெண்ட்டுக்கு நம்ம வந்து மாற்றிட்டு இருக்கோன்றதை நம்ம பார்க்கணும். ஏன்னா ரெனியூபிள் ரிசோர்ஸஸ் மேலே இருக்க டிபெண்டன்சி, எனர்ஜி டிபெண்டன்சி இஸ் டிஃப்ரெண்ட். வேறஸ் இந்த ப்ராப்ளம் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம், எனர்ஜி ப்ராப்ளம் இருக்க போகுதுன்றது நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு, அதுக்கான சொல்யூஷனும் நம்ம பார்த்தாச்சு. பட் இந்த மாதிரி ஒரு ஜெனோம் எடிட்டிங் டூல் யூஸ் பண்ணி கண்டிப்பாக ஃபியூச்சரில் வரப்போகுது தானே, இல்லைன்னு சொல்ல. பட் அது என்னென்னு ஃபுல்லாக தெரிஞ்சுக்கு முன்னாடியே ஜெனோம் எடிட்டிங்கில் இறங்கி ப்ரிசைஸாக கட் பண்ணாமல் நாம் ஏதாச்சும் மியூட்டேஷன் பண்ணி விட்டா ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்ஸ்க்கு அதை டீல் பண்ணுறதுக்கான நாலேஜ் இருக்குமா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். சரி, CRISPR டெக்னாலஜி எங்கெல்லாம் ஹியூமன்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஒரு கைட்லைன் மாதிரி வச்சிடுறாங்க. ஒரு ப்ரைம் கைட்லைன் என்னென்னா, எல்லா இருக்கிற டூல்ஸும் நம்ம யூஸ் பண்ணியாச்சு. அதாவது இப்போது ஹெல்த் கன்சர்ன்ஸில் இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லா விஷயங்களும் நம்ம யூஸ் பண்ணியாச்சு. எல்லா மெடிக்கல் அப்ளையன்சஸ் யூஸ் பண்ணியாச்சு, ட்ரீட்மெண்ட் பல டாக்டர்ஸ் பார்த்தாச்சு. இது எதுலேயுமே காப்பாற்ற முடியாதவங்களை மட்டும் CRISPR டெக்னாலஜி யூஸ் பண்ணி காப்பாற்றலாம், இல்லை அதுக்கான அப்ரூவல்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சிம்பிள் கைட்லைன் மட்டும் இப்போ ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. சரி, எந்த மாதிரி டிசீஸஸ்லாம் CRISPR யூஸ் பண்ணி க்யூர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹை கொலஸ்ட்ரால், HIV, அப்புறம் இந்த சிங்கிள் செல் டிசீஸ் சிக்கிள் செல் டிசீஸ்னு ஒன்று இருக்குது, அதெல்லாமே வந்து CRISPR யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியும் இப்போ ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. சரி, CRISPR வந்து ஹியூமன்ஸில் யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ், ஒரு CRISPR ட்வின்ஸ் வந்து ஆல்ரெடி இந்த உலகத்தில் வந்துட்டாங்க. சைனாவில் ஒரு குரூப் ஆஃப் சயின்டிஸ்ட் வந்து CRISPR டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஒரு ட்வின்ஸு பிறகுக்கு முன்னாடியே வந்து அவங்களோட பிரெயின் செல்ஸை வந்து எடிட் பண்ணியிருக்காங்க டு இம்ப்ரூவ் காக்னிஷன் அண்ட் மெமரி. ஸோ இந்த ட்வின்ஸ் ஆல்ரெடி பிறந்துட்டாங்க. இவங்க பேர் வந்து லுலு அண்ட் நானா. ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒரு தேவையான நம்ம பேசிகிட்டு இருக்கிற டைமில் வந்து சைனா ஒருபடி மேலே போய் இதை பண்ணி காட்டலாம், இதை வந்து பண்ணால் என்னென்ன கான்சிக்வன்சஸ் இருக்குன்றது தெரிஞ்சோ தெரியாமலோ, பட் இட்ஸ் a கிரேட் எஃபர்ட்னு தான் சொல்லணும். இது வந்து பல சர்ச்சைகளுக்கு வந்ததுங்க. நிறைய பேர் இதை கொஸ்டின் பண்ணாங்க, இந்த எத்திக்கல் இதுக்கு எப்படி பேரண்ட்ஸ் ஒத்துக்கிட்டாங்க, ஹவு வந்து அவங்களோட ஒருத்தங்களோட கன்சென்ட் இல்லாமல் அவங்களோட ஜீன்ஸை மாடிஃபை பண்ணுறதுக்கு இஸ் சயின்ஸ் அந்த லெவலுக்கு நம்ம இப்போது நீட் ஆஃப் தி ஹவரில் இருக்கோமா? ஒரு பிரெயினில் வந்து காக்னேட்டிவ் மெஷர்மெண்ட்லாம் மாற்றுறதுக்கு வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ஸோ டெக்னாலஜி வந்து இதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக சைனா வந்து ஒரு ஸ்டெப் மேலே போய் ஒரு பேபிஸ் வந்து ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டாங்கன்றது ஒரு ஆச்சரியமான விஷயந்தான். இதை பற்றின பல டீட்டெயில்ஸ் இன்னும் கலெக்ட் பண்ணிட்டு அடுத்த ஒரு எபிசோடில் உங்களை கண்டிப்பாக சந்திக்கிறேன். டில் தென், sayonara.